நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அதனாலதான் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டான்னு அவ சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அவளுக்கு உதவி பண்ணணும்னு ஆசை. ஆனா எப்படி? அதுக்கு நம்ம மட்டும் மனசு வச்சா போதாதே, மனவும் மனசு வைக்கணும் இல்லையா? மனு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா என்னோட ஆசை நிறைவேறது மட்டும் இல்லாம நந்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காயத்ரியும் சந்தோஷமா இருப்பா. 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற திருப்தி என் அம்மாவுக்கும் இருக்கும் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நம்புறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆசை புரியாதா என்ன? கண்டிப்பா புரியும். என்னோட மனசு அவருக்கு புரியும். மனு என்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அடடா, வந்துட்டியா? இப்ப டைம் என்ன இருக்கும்? இப்ப எதுக்காக டைம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? 15 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. இப்பெல்லாம் அடிக்கடி லேட்டா தான் வர்ற போல இருக்கு. இத நான் ரிப்போர்ட் பண்ண போறேன். ஆமா, ரிப்போர்ட் பண்ணிட்டாலும் என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். குடும்பத்துக்காக கஷ்டப்படுற பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா அவங்களுக்கு செய்வேன். எனக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். பண விஷயமா இருந்ததுன்னா? பண விஷயமே தான். ஒரு 3 லட்ச ரூபாய் எனக்கு வேணும். நீ வேணா ஒண்ணு பண்ணு, என்னை கொண்டு போய் எங்கேயாவது விலைக்கு வித்துரு. அதுல 3 லட்ச ரூபாய் கிடைச்சா நீ அதை எடுத்துக்கோ. ஐயோ மாஸ்டர், நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? சரி சொல்லு. கத்தி வாசு ரொம்ப மோசமானவன். வட்டிக்கு விடுறது, கட்ட பஞ்சாயத்துன்னு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவான். அந்த ஆள் கிட்ட எங்க அப்பா காசு வாங்கியிருக்காரு. அந்த கடனை கொடுக்கணும், அதுவும் 3 லட்ச ரூபாய். இல்லைன்னா அந்த ஆளு வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுவான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா, ஜாக்கிரதையா இரு. அந்த 3 லட்ச ரூபாவை திருப்பி கொடுக்க எனக்கு எந்த வழியும் இல்லை. இப்ப இருக்கிற ஒரே வழி மேல் வீட்டு போஷனை லீஸுக்கு கொடுக்கறது மட்டும்தான். 3 லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கு வர மாதிரி நீங்க தான் ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். என்ன, நீ என்ன புரோக்கர் ஆகணும் முடிவு பண்ணிருக்கியா? வேற எனக்கு எந்த வழியும் இல்ல மாஸ்டர். ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் இல்ல. நீ கேட்டு முடியாதுன்னு நான் சொல்ல முடியுமா? ட்ரை பண்றேன். நீங்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டாலே போதும், அது கண்டிப்பா நடக்கும். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு நீ லீவா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல. என் டியூட்டில இருக்கும்போது நான் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நீங்க எங்க போயிட்டு வரீங்க? பேங்க்குக்கு போயிட்டு வரோமா. ஆன்ட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? நான் வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, ஆன்ட்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? அவளை நினைச்சு இன்னும் அழுதுட்டு தான் இருக்காங்க. சாப்பாடும் மருந்தும் எடுத்துக்கவே மாட்றாங்க. அம்மா, ஏன் நடந்து வரீங்க? காரை வித்துட்டோம். காரை வித்துட்டீங்களா? அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டுறதுக்காகவா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் பேங்க்ல இருந்து ஜப்தி நோட்டீஸ் வந்ததப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். நாங்க குடியிருக்கிற வீட்டோட பத்திரத்தை வச்சு மனோஜ் பேங்க்ல இருந்து 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். 25 லட்ச ரூபாவா? ஆமாமா. அந்த பணத்தை அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்காகவும் செலவு பண்ணல, வீட்டு வேலைக்கும் பண்ணல. அந்த பணம் எங்க போச்சுன்னு நான் ராகுல கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. மனோஜ் அந்த பணத்தை எதுக்காக செலவு பண்ணாரு? ரவி அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து வாங்கின பணம் தான். என்னென்னமோ காரணம் சொல்லி உடனே திருப்பி தரேன்னு சொல்லி தான் அவன் மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கினான். ஆனா ரவி மனோஜை ஏமாத்திட்டான், பணத்தை திருப்பி கொடுக்கல. அந்த கோவத்துல தான் அவர் இருக்காரு. அசலும் வட்டியும் அதுக்கு வட்டியும் பெருகி பெருகி அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு. காரை வித்து அந்த பணத்தை கட்டிட்டு பேங்க்ல இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டுட்டு வரும். இதுவரை பதில் சொல்லலன்ட்டு பேங்க்ல இருந்து இன்சூரன்ஸ் ரிமைண்டர் அனுப்பிச்சிருக்காங்க.
இதை பார்த்தா அம்மா இன்னும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ரிமைண்டரா? ஆ, கொடுங்க. $30 லட்சம் பாலிசி இது. மனோஜ் இறந்துட்டதுனால இதை கிளைம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அங்கிள், நீங்க இதை இன்சூரன்ஸ் கம்பெனில போய் காட்டுங்க. கிளைம் பண்ண முடியுமாமா? மனோஜ் யாரை நாமினியா வச்சிருக்காரு? அது தெரியாதுமா. ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல ஆன்ட்டியா இருக்கணும். இதை கண்டிப்பா கிளைம் பண்ணி வாங்கலாம். நீங்க இதை சீக்கிரமா போய் கம்பெனில விசாரிச்சு பாருங்க. அந்த பணம் கிடைச்சதுன்னா பேங்க்ல கடனை தீர்த்துடலாம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரி. சரி, போயிட்டு வரேன். வா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஜன்னல் வழியா பார்க்கறது தான் இப்போ என்னுடைய உலகமே. எல்லாத்தையும் இழந்து வந்துட்டாலும் எனக்குன்னு வண்டி இருந்துச்சு, கடையும் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த சின்ன அறைக்குள்ள என்னுடைய சுதந்திரம் அடங்கி கிடக்க. இந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடும். ஆனால் அந்த வாழ்க்கையில் கௌரி இருக்க மாட்டா. உங்கள் மனசு ஃபுல்லாக கௌரி தான் இருக்கா. கௌரிக்கும் அப்படிதான். எனக்கான பொண்ணு என் பக்கத்திலே இருக்கா. ஆனா நான் இங்க இருக்கிறது அவளுக்கே தெரியாது. சொல்ல தைரியமும் இல்லை. என் குரலை கேட்டா வந்துருவா. ஆனா கூப்பிடுற நிலைமையில நான் இல்லை. நான் வாழ்ற வாழ்க்கைக்கான அர்த்தமே புரியல. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு திடீர்னு தோணுச்சு, ஒருவேளை அது தப்பாக கூட இருக்கலாம். என்னன்னு சொல்லு. ரவியை ஒன்றும் நீங்கள் வேணுன்னே கொலை பண்ணல, தெரியாமல் நடந்த தவறு தானே. இதை நம்ம கோர்ட்டில் சொல்லிட்டோன்னா பெரிய தண்டனை நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தோணுது. ஒரு 4-5 வருஷம் தான் தண்டனை கிடைக்கும்னு தோணுது. 4-5 வருஷம் அது ஒன்றும் கொஞ்சம் காலம் கிடையாது. அது எனக்கு தெரியுமனோ. இந்த ஊரை விட்டு வேற ஊரில் போய் தங்கினாலும் மனசுக்கு நிம்மதி கிடைக்காதுல்ல. பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எப்போவுமே திரும்பி வர முடியாது. பிறந்து வளர்ந்த வீட்டை பார்க்க முடியாது. பாசமாக வளர்த்த அம்மா அப்பாவை பார்க்க முடியாது. தங்கச்சியை பார்க்க முடியாது. மனசார விரும்பின பொண்ணையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு அதுவும் ஒரு ஜெயில் வாழ்க்கை தான். வெளியில இருந்தும் அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆயுசு முழுக்க அப்படி ஒரு ஜெயில் வாழ்க்கை வாழ்றதை விட உண்மையிலே 4-5 வருஷம் ஜெயிலில் இருந்துடலாம். இதனால உங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. யாரையும் இழக்க வேண்டியது இருக்காது. காலம் முழுக்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்ற கௌரிக்கு இந்த 4-5 வருஷம் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காதுன்னு தோணுது. நீங்க சரணடைகிறது தான் நல்லது. நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணலாம். நீ சொல்றதும் சரிதான். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா மட்டும் போதும். சூசைட் பண்ணிக்கலங்கிறதுக்கு வேற ஆதாரமே வேண்டாம். என்னோட பாடி ஐடென்டிஃபை பண்ண அப்பாவும் மீனுவும் தப்பா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஆனா என்னோடதான்னு சொன்ன அந்த டெட் பாடி இருக்குல்ல, அது யாருங்கிற கேள்வி வரும்ல. வரும் தான். ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்காதுல்ல. கண்டிப்பா இருக்கு ராஜேஷ். போலீஸை ஏமாத்துறதுக்கு யாரையோ கொன்னு ஏமாத்திருக்காங்கன்றது தெரிய வரும். ரவி இறந்து போன கேஸ்ல சின்ன தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கன்னா இப்ப பெரிய கொலை கேஸ்ல தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். அதுவும் செய்யாத ஒரு கொலைக்காக. இது முடிய போற விஷயம் இல்ல ராஜேஷ். இது மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்க போது. வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பேங்க்ல இருந்து 25 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு மனோஜ். வட்டி திருப்பி கட்டாததுனால
வட்டி மேல வட்டி போட்டு வீட்டை ஜப்தி பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வட்டி கட்டுறதுக்காக பாவம் அவங்க காரை வித்துட்டாங்க. அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியாம ஆதாரத்தை வச்சு பணம் வாங்கும்போது கூட இருக்கவங்கள ஏமாத்துவாங்கன்னு அவருக்கு தெரியாதா என்ன? அதுதாம்மா அங்கேயும் நடந்திருக்கு. நல்ல வேலை மனோஜ் பேர்ல 30 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டு வச்சிருக்காரு. மனோஜோடைய அப்பா அதை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கடனை மட்டும் இல்ல, காசையும் கொஞ்சம் சேமிச்சு வச்சுட்டு தானே போயிருக்காரு அந்த மனோஜ். ஆமாம்மா. நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். மனோ இறந்தா தானே அவர் பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியும். மனோ உயிரோட தான் இருக்காரு, அதுவும் கிளைம் பண்ண நான் சம்மதிக்க மாட்டேன். ஆரம்பிச்சிட்டா. காயத்ரி, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்பு. என்னோட வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடு. உயிரோட இருக்கிற ஒரு ஆளு இறந்துட்டாருன்னு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா அது ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை ஆகும். மனோ கோர்ட் வாசல்னு ஏறி இறங்க வேண்டி வரும். அதை பண்ணாதீங்கன்னு மனோட அப்பா கிட்ட தயவு செஞ்சு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். எதனால கிளைம் பண்ண கூடாதுன்னு மனோஜ் அப்பா என்கிட்ட கேட்டானா நான் என்ன பதில் சொல்றது? மனோஜ் இறக்கலன்னு சொல்லவா? மனோட அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். போன்லாம் பண்ணாதக்கா, நீ நேர்லயே போ. அங்க அவருடைய அம்மா இருக்காங்க. இறந்து போன பையனை நினைச்சு ராவும் பகலுமா அழுதுகிட்டே இருக்காங்க மனோஜோடைய அம்மா. மனோஜ் இறக்கலன்னு சொன்னா அவங்க அம்மா கூட நம்ப மாட்டாங்க. போய் சொல்லி பாரு. யாரும் நம்ப வேண்டாம். நீங்க நம்பணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. ஆனா மனோவோட பணத்தை வாங்குறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமா, நீ எந்த அர்த்தத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மனோஜுக்கு நீ யாரு? சம்மதிக்க மாட்டியா? உங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு? ஏன் அவர் உன்னை பொண்ணு பார்க்க வந்தாருங்கிறதுக்காகவா? இப்படி சும்மா ஏதாவது பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காதக்கா. போதும், இதுக்கு மேல கௌரி எதுவும் பேசிட்டு இருக்காத. இவ அவனையும் நினைச்சிட்டு இருக்கறனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவனை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா, அப்பதான் இந்த மாதிரி கற்பனையில இருந்து நீ வெளியே வருவ. இது கற்பனையாவே இருக்கட்டும், ஆனா இந்த கற்பனையில இருந்து நான் வெளியே வர விரும்பல. காயத்ரிட்ட திரும்ப சண்டை போட்டுட்டியா? நீ அடிக்கடி இங்கே வர்றது அவளுக்கு பிடிக்க மாட்டேதுல்ல, அப்புறம் எதுக்காக அவளை கோவப்படுத்துற? நான் இங்க அடிக்கடி வர்றது உனக்கு பிடிக்கலனா நான் போயிடுறேன். நான் அப்படி சொன்னனா? நான் பேச விரும்புறது மனோ கூட. நான் இங்க வந்து பேசுறப்போ என் மனோ கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங். மனோ உயிரோடு இருக்காருன்னு சொன்னா நான் பைத்தியம்ங்கறாங்க. என்னதான் ஆச்சு அதை முதல்ல சொல்லு. மனோ பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸை கிளைம் பண்ண போறாராம் மனோட அப்பா. மனோ தான் இறந்து போயிட்டாரே. கிளைம் பண்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னப்போ காயத்ரி என்ன பார்த்து கேக்குறா, நீ மனோக்கு யாருன்னு. அவ கேக்குறதும் சரிதானே. அப்படி சொல்றதுக்கு மனோக்கு நான் யாரு? பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு என் மனசு துடிக்குது. ஒளிஞ்சு கிடக்குற ஆளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு மந்திரம் தெரியுமா எனக்கு? நான் படுற அவஸ்தையை பார்த்து கண்ணு காணாம இருக்கிறவருக்காக காத்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நானும் மத்தவங்கள மாதிரியே அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு போறேன். அதோட நானும் செத்து போயிடுறேன். கௌரி, எனக்கு தெரியும் மனோ, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இங்க வந்தப்பெல்லாம் நீங்க ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க. ஏன் மனோ என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? பயத்தினாலதான் கௌரி. என்ன பார்த்தா நான் என் மனோவை விட்டு கொடுப்பேனா? இப்படிதான் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? விட்டு போயிடுவேங்கிற பயம் எனக்கு இல்ல. அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியாம நான் எப்படி இன்னொரு முடிவு எடுக்கிறது? அதனால நீ உடைஞ்சு போயிருங்கிற பயம்தான் எனக்குள்ள இருந்துச்சு. நீங்க வாங்க, அம்மா கிட்டயும் காயத்ரி கிட்டயும் உங்களை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்லணும். எனக்கு பைத்தியம் இல்லைன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும். வாங்க. வேண்டாம் கௌரி, அது பிரச்சனையாகும். நான் இறந்துட்டேங்கிற நம்பிக்கையில இருக்கட்டும், நீ அதை மாத்த ட்ரை பண்ணாத. உயிரோடு
இருக்கிற மனுஷனை இறந்து போயிட்டாருன்னு சொல்ல எனக்கு என்னோட மனசாட்சி ஒத்துக்காது. எனக்கு அது தெரியும். அதனால தானே இவ்வளவு நாள் உன் முன்னாடி வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இங்க இருந்து போக முடிவு பண்ணிட்டேன். யார் கண்ணிலையும் படாம ரொம்ப தூரமா. மனு இறந்து போயிட்டான்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தா போதும். போக போறீங்களா? எங்க? அது 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 நான் இன்னும் முடிவு பண்ணல. நானும் வருவேன். கௌரி, என் மனு எங்க போனாலும் நானும் வருவேன். இனிமேல உங்களை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. காயத்ரி, கௌரி என்ன காணமேமா? அக்கா அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கண்ணு அசந்தா போதும் அந்த வீட்டுக்கு ஓடி போயிடுறான்னு தெரியும்ல. என்னால முடியாது, நீங்களே போய் பாருங்க. அங்க கேர்னலும் இல்ல காயத்ரி. ராஜேஷ் நல்லவன் தான், இருந்தாலும் மனுஷங்க தானே, எப்ப மனசு மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நீ போலனா விடு, நானே போயிட்டு வரேன். வேண்டாம்மா, அக்கா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ராஜேஷ் கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, நானே போறேன். அக்கா வரண்டி. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாக்கா? ராஜேஷ் அண்ணா, மனோஜ் இறந்துட்டாருங்கிற விஷயத்த நம்பாம இருக்கிற ஒரே ஒரு ஆள் என் அக்கா மட்டும்தான். நானும் எங்க அம்மாவும் சொல்லி சொல்லி ஓஞ்சிட்டோம். மனோஜ் உயிரோட இருக்காருன்னு நினைக்கிறதுனால அக்காவோட மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கும். அதனால என் அக்காவோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. பழைய மாதிரி யோசிக்கிறது இல்ல, அழறது இல்ல, எப்பவும் ஆக்டிவா தான் இருக்கா. அது ரொம்ப நல்லதுதான். ஆனா உண்மையை ஏத்துக்கிற பக்கமும் அக்காக்கு இல்லைன்னா. மனோ சாவுலன்னு கௌரி நம்புறானாக்கா, அந்த காரணத்தினால கௌரிக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்குதுனாக்கா அவளையா நம்ம மாத்தணும். அவ அப்படி நம்புறதுனால வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. இருந்தாலும் ராஜேஷ் அது கௌரியோட விஷயத்துல நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்லை. அவ வழியில விட்டுருங்க. தனியா அவ்வளவு தூரம் ட்ரெயின் பிடிச்சி போகணும்னு சொல்றியாக்கா? நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? அதை இங்கேயே பண்ணா போதாதா? அது முடியாது முரளி. அவரோட காரியத்தை அவரோட வீட்டில தான் செய்யணுங்கிறது அவரோட எண்ணம். வயசாயிடுச்சுல்ல, அவரோட ஆசைப்படியே நடக்கட்டும். எவ்வளோ வேகமா காலம் ஓடி போச்சு. மச்சான் போகும்போது நந்தன் கை குழந்தையா இருந்தான். அத்தை, நீங்க எப்ப திரும்ப வரீங்க? அங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லைல்ல அந்த கோயிலுக்கு, வரேன்னு வேண்டியிருக்கேன். எப்படி இருந்தாலும் 2-3 நாள் ஆயிடுமா. எனக்கும் வரணும்னு ஆசைதான், ஆனா லீவு கிடைக்கலையே. ஆமா, நந்தாவும் வராருல்ல? அவன் வராம எப்படி? அவன் தானே காரியம்லாம் செய்யணும். இல்ல, அவர் உங்ககிட்ட பேசுறது இல்லைல்ல, அதான் கேட்டேன். எவ்வளவு கோபத்தோட இருந்தாலும் என் ஃபோன் கால் போதும், அவன் கோவம்லாம் அது பறந்துடும். சரிக்கா, நந்தா தேவிகா கல்யாண விஷயம் என்னாச்சுன்னு அங்க எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? உடனே நடத்துவேன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு நடக்கலனா அவமானம் எனக்கு தானக்கா. நடக்கும். சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் மூகாம்பிகை கோயிலுக்கே போறேன். நந்தனையும் கூட்டிட்டு தான் போவேன். உன் அப்பாவோட ஆசீர்வாதத்தாலையும் மூகாம்பிகையோட அருளாலையும் தான் உன்னோட கல்யாணம் நடக்கும்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். காயத்ரி தான் பொண்ணுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நான் ஒன்னும் சொல்ல போறதில்ல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. நந்து எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணாலும் காயத்ரி ஃபோன் எடுக்காம இருக்கிறதுல அவன் கோவமா இருக்கான். இப்ப நான் சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுச்சுல. நந்தாவுக்கு இப்ப இருக்கிற வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா காயத்ரி மேல இருக்கிற வெறுப்பா மாறிடும். மாறணும். இல்லைன்னா நீ தான் மாத்தணும். இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க 2 பேரும் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள காயத்ரின்னு ஒருத்தி நான் இல்லாம பண்ணிடுறேன். ராஜேஷ், சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரியா? ஆமா, எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்பா இதெல்லாம் வாங்க சொல்லியிருந்தாரு. சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றது எனக்கு சுத்தமா தெரியாது. அப்பா இல்லாத குறை எனக்கு இப்பதான் தெரியுது. அங்கிள் இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சாப்பிட்டியா ராஜேஷ்? இல்ல, இப்பதான் சமைக்க போறேன். சரி கொடு, நான் சமைக்கிறேன். இல்ல,
அப்புறம் நீ இங்க இருக்க வேண்டாம், திண்ணையில கூட உட்கார வேண்டாம், ரூம்லயே இருந்தா போதும். உனக்கு ஜொரம்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். நீ எதுக்கு அப்படி போய் சொன்ன? நான் இங்க அடிக்கடி வரக்கூடாதுன்னு காயத்ரி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்கா. உடம்பு சரியில்லாம இருக்கிற ராஜேஷ்க்கு காஃபியாவது போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுவும் காவியா கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். அம்மா கிட்டயோ காயத்ரி கிட்டயோ சொன்னா நாங்க காஃபி போட்டு கொடுக்குறோம், நீ இங்கே இருன்னு சொல்லியிருப்பாங்க. நானும் அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அடிக்கடி இங்க வராத. நம்ம 2 பேத்துக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தான் காயத்ரி அடிக்கடி சந்தேகத்தோட நம்மளை பாக்குறா. நான் எதுக்காக இங்க வரேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், எனக்கு மட்டும்தானே தெரியும். நீ அடிக்கடி இங்க வரத எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. அது இல்லாம சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க. நீ எதுக்காக இங்க வரேன்னு என்னால எல்லாத்திட்டையும் சொல்ல முடியாதுல்ல. நான் எதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல. ஊர்ல இருக்கிறவங்கள பத்தியோ வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியோ நான் எதுவுமே நினைக்கிறது இல்ல. மனோவை பாக்குறதுக்கும் மனோ கிட்ட பேசுறதுக்கும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற சான்ஸ் இது. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. காயத்ரி வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. நாம 2 பேரும் இங்க இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு காவியா நேரம் சொல்லிருப்பா. அதனால நீ எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு காயத்ரி கண்டிப்பா இங்க வருவா. அதனால நீ ரூம்லயே இருந்தா போதும். நான் சீக்கிரமா ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். என்னம்மா வேலை கிளம்பிட்ட போல இருக்கு? ஆமாவா சொன்னா. வேலைக்கு போய் இந்த ஊரை சுத்திட்டு வரதுக்குள்ள டைம் ஆகும்னு எனக்கு தெரியும். அதான் நான் காலையிலேயே இங்க வந்துட்டேன். அது சரி, கேஷா இல்ல செக்கா? வாசுனா, கேஷ்னாலும் செக்குனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. செக் ஆனா பவுன்ஸ் ஆகக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பவுன்ஸ் ஆச்சுன்னா என்னை பத்தி உனக்கு தெரியும். வாசுனா, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எனக்கு கிடைக்கல. நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். அன்னைக்கே நான் உன்னை பார்க்கும்போது சொன்னேன்ல, 4 நாள் தான் டைம்னு. கொஞ்சம் டைம் கொடுங்க. நீ ட்ரை பண்ண, ஆனா பணம் கிடைக்கல. ஆமா வாசுனா, நீ நல்லா முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேம்மா. லெட்டர் கொடுக்க போற வழியில சின்னதா ரூட் சேஞ்ச் பண்ணி என் இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் ஒரு போன் பண்ணா போதும், ஆளுங்கெல்லாம் பறந்து வந்துருவாங்க. காசு மழை பொழியும். உன்னோட அக்கா இருக்கால, கல்யாணம் ஆகாம, அவளும் உன்னோட அம்மாவும் என்னோட இடத்துக்கு கொஞ்சம் வந்தாங்கன்னா 3 நாள்ல உன்னோட கடன் அடைச்சிடலாம். கொஞ்சம் காசும் பேலன்ஸ் இருக்கும். ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புறீங்களா? போறேன். என்னோட காசை கொடு, நான் உடனே கிளம்பி போறேன். உடனடியா நீங்க கேக்குற பணத்துல என்னால கொடுக்க முடியாது. வேணும்னா நீங்க என்ன கொல்லுக்கோங்க. இல்லாத காசை நான் எங்க போய் கொண்டு வருவேன்? காசும் இல்ல. காசை சம்பாதிக்கிறதுக்கான நான் சொல்ற வழியும் உனக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாமா? கொல்லட்டுமா? இது எப்பவும் என் கையில தான் இருக்கும். அதனாலதான் எல்லாரும் என்ன கத்தி வாசுன்னு கூப்பிடுறாங்க. நான் கொல்ல போறேன். ஆனா அது நீ விருப்பப்பட்ட மாதிரி உன்னை இல்ல. இதோ இவ்வளவு. சும்மா சொன்னம்மா, நான் உங்ககிட்ட தமாஷ் பண்ணல. சரி, இனிமே மேட்டருக்கு வரலாம். நீ எப்படி எனக்கு பணத்தை தர போற? அது வந்து வசனா, மேல் போஷனை நாங்க யூஸ் பண்றது இல்ல. வாடகைக்கு வில்லன் தான் இருந்தோம். இந்த தடவை வாடகைக்கு இல்ல, லீஸு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். 3 லட்சம் ரூபாய்க்கு 2-3 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம். ஒரு பார்ட்டி வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்ததும் உங்களுடைய காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். லீஸுக்கா? ஆமா. 3 லட்சம் ரூபாய்? ஆமாண்ணா. நீ டைம் கேட்டா நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? பங்கஜம், இது பங்கஜம். நீ எனக்கு யாருன்னு சொல்லு. பொண்டாட்டி. அப்படி சொல்றது தானே உனக்கு இஷ்டம்?
நீ இந்த வீட்டுக்கு ஒரு ஆளை அவசரப்பட்டு தேட வேண்டாம். என்னோட காசை நீ சாவகாசமா கொடுத்தா போதும். அது வரைக்கும் நானும் பங்கஜமும் மேல தங்கிக்கிறோம். புரிஞ்சுதா? நீ காசு தர்ற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். ஐயோ வாசண்ணா, வா பங்கஜம். நீங்க இங்க தங்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வழிய விடு. முடியாது. ஓடிங்கிறேன். இந்தாங்க. பிறந்து வளர்ந்த வீட்டுக்கும் அப்பா அம்மா முன்னாடி போக தைரியம் இல்லாத ஒருத்தவனா. இப்போ இதுதான் என் வீடு. ராஜேஷோட அப்பா வந்தா இந்த வீட்லயும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது இருக்க இடம் தான் தேடணும். அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நானும் யோசிக்க தயாரா இல்ல. நேத்து எப்படி இருந்தோம், நாளைக்கு என்ன ஆக போகுது, அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த நிமிஷம் நம்ம ஒண்ணா இருப்போம், ஹாப்பியா இருப்போம். அது போதும். ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கடவுள் ரூபத்துல ராஜேஷ் இப்போ உதவி பண்ணிட்டு இருக்கா. பாவம், என் மேல உயிரையே வச்சிருந்தான். அது எனக்கு தெரியும். அம்மாவுக்கும் காயத்ரிக்கும் எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசை. ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் உடம்புக்கு முடியாம இருந்தப்ப கூட உங்களை பத்தி மட்டும்தான் நினைச்சிருக்கேன். கடவுள் அனுகிரகத்தால எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தாது உங்க கூட தானே. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் எப்படி வேற ஒரு ஆளுக்கு நான் கழுத்து நீட்ட முடியும்? ஆனா கௌரி, நீ இப்படி சொல்றதை கேட்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமா இருக்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்ல, அதை புரிஞ்சுக்காம நீ ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தா திரும்ப நீ பழைய மாதிரி பைத்தியம் ஆயிடுவேங்கிறீங்களா? அப்படியே இருந்துட்டு போறேன். அது என்னுடைய ஒரு தனி உலகம். அக்கா, அக்கா, ராஜேஷ் அண்ணா, ராஜேஷ் அண்ணா, ஐயோ, ராஜேஷ் அண்ணா, ராஜேஷ் அண்ணா, ராஜேஷ் அண்ணா, ராஜேஷ் அண்ணா, ராஜேஷ் அண்ணா, அண்ணா உங்களுக்கு ஜுரம்னு சொன்னாங்க. நல்ல ஜுரம். இவ்வளவு சூட்லயும் எனக்கு குளிருது. நான் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன், நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இல்ல வேணாம் காயத்ரி, இப்பதான் ஜுரத்துக்கு மாத்திரை போட்டேன். நம்மளாம் கண்ட மாத்திரையை போடக்கூடாதுன்னு டிவில சொல்றாங்கல்ல. இப்பெல்லாம் ஏதேதோ ஜுரம் வருது. ஹாஸ்பிட்டல் போறதுதான் நல்லது. கர்னல் அங்கிள் வேற வீட்ல இல்ல. ஆமா, நீங்க குளிச்சிங்களா? ஜுரத்துல யாராவது குளிப்பாங்களா? உங்களை பார்த்தா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஜுரம் எதுவும் இல்லையே. அது உள் ஜுரம், வெளியில சூடு தெரியாது. இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எழுந்து வாங்க வாங்க. வேணாம், நீ போ காயத்ரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கிறேன். ஆமா, அக்கா எங்க? அக்கா இங்க வந்திருக்கான்னு தானே காவியா சொன்னா. வந்தா எனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு போயிட்டா. அக்கா வீட்டுக்கு வரல, இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அக்கா, கௌரி அக்கா, அக்கா, எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கேட்கல. ஆமா, கேட்காது. உன் கண்ணுக்கு மனோஜ் தவிர வேற யாரும் தெரிய மாட்டாங்கல்ல. அவருடைய குரல் மட்டும்தானே உனக்கு நல்லா கேட்கும். யாருக்குக்கா இவ்வளவு சமைச்சுக்கிட்டு இருக்க? ராஜேஷ்க்கு. ஜுரத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற ராஜேஷ் எவ்வளவு சாப்பிட போறாரா? இது 2-3 பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கு. கர்னல் அங்கிள் வந்தாரா? இல்ல. வரன்னு சொல்லிருக்காரா? தெரியாது. பின்ன யாருக்கு எவ்வளவு சமைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கும் சேர்த்துதான். நீ வீட்டுல சாப்பிட்டுதானக்கா வந்த? இல்ல, ராஜேஷ்க்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் சாப்பிடாமலே வந்துட்டேன்.
உடம்பு சரியில்லாத ராஜேஷை பார்க்க வேண்டானோ இல்ல அவருக்கு சமைச்சு கொடுக்க வேண்டானோ நான் சொல்ல வரல. கர்னல் அங்கிளும் ராஜேஷ் அண்ணாவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க தான். நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இந்த வீட்ல நீ காட்டுற அக்கறை நம்ம சொந்த வீட்ல காட்ட மாட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அதான் எனக்கு உன் மேல கோவம். அங்க என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. காசு கொடுக்கலன்னு அந்த கத்தி வாசவும் பொண்டாட்டி ஒருத்தியும் மேல் வீட்டு போர்ஷனுக்கு வந்திருக்காங்க. நீ என்ன சொல்ற? போய் பாரு. அந்த கத்தி வாசம் நம்ம வீட்டு மேல் போர்ஷன்ல தான் இருக்கான். நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு ஏன் முன்னாடி அவன் கத்தியை நீட்டான். காவியாவோட கழுத்துல கத்திய வச்சுட்டான். அவ ரொம்ப பயந்து போயிருக்காக்கா. கடவுளே, இங்க இருந்த கடவுளை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேல கடவுளை கூப்பிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. காவியா சொன்ன மாதிரி கடவுள் இல்ல போல இருக்கு. அதான் இவ்ளோ கஷ்டப்படுறோம். இங்க பாரு, அம்மா இன்னும் வரல. காவியா தனியா இருக்கான். நீ அங்க போய் பாரு. போ. காயத்ரி சொன்னது கேட்டதில்ல. எங்க மேல சந்தேகப்படலைனாலும் அவ மனசுல ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கா போல. காயத்ரியை தப்பு சொல்ல முடியாது. வீட்டுல இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இவ இப்படி வந்து இங்க இருந்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதான் செய்யும். அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும். இல்ல என்கிட்ட சண்டையை போட்டாலும் சரி, மனுவை பாக்குறதுக்கு நான் இங்க வருவேன். உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டதே காயத்ரி தான். அதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. உங்க வீட்டுக்கு இப்பவும் போயிட்டு தான் இருக்கா. அப்பா அம்மா தங்கச்சி கூட இப்பவும் பேசிட்டு தான் இருக்கா. அதனால காயத்ரி கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சு வைக்கணுமான்னு தான் நான் கேட்கிறேன். அது கரெக்ட் தான். நான் இங்க வர்றதே உங்களை பாக்குறதுக்காக தானே தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவளால முடிஞ்ச ஹெல்ப்பும் கண்டிப்பா நமக்காக செய்யுமா. வேலை முடிச்சுட்டு அவ திரும்பி வரும்போது நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? வேணாம் கௌரி, காயத்ரி உதவி பண்ணுவா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா சொல்லுங்க மனு. காயத்ரிக்கு தெரிஞ்சா அவ நந்தா கிட்ட சொல்லிடுவா. நந்தாக்கு தெரிஞ்சா ராகுலுக்கு தெரியும். ராகுலுக்கு தெரிஞ்சா எங்க வீட்டுல சொல்லிடுவா. அதுவும் பிரச்சனை தானே. அதை பத்தி யோசி. நந்தா கிட்ட கூட சொல்ல வேண்டாம்னு நம்ம காயத்ரி கிட்ட சொல்லிடலாம். ஏற்கனவே அவர் போன் பண்ணா கூட அவ எடுக்க மாட்டேங்கிறா. வேண்டாம் கௌரி, உன்னால என்கிட்ட ஏதாவது மறைக்க முடியுமா? அதே மாதிரி தான் காயத்ரி நந்தாவும். நான் இங்க இருக்கிறது நம்ம 3 பேருக்குள்ள தெரிஞ்சா அது எனக்கு சேஃப். நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சா நான் மாட்டிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாயிடும். சுத்தி வீடுங்களா இருக்கு, அதான் பிரச்சனையே. அதாண்டி நல்லது. உன்னை பார்க்க வர எல்லாரும் வண்டியில தானே வருவாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஆமா ஆமா. அதனால தானே அவ லீஸ் விஷயம் சொன்னதும் நான் உடனே அதையே பிடிச்சிட்டேன். ஆனா என் ட்ரெஸ் எல்லாம் அங்க இருக்கே. அதெல்லாம் நம்ம யாரையாவது வச்சு எடுத்துக்கலாண்டி. நான் கோயிலுக்கு போயிருந்தேன். இப்பதான் எல்லா விஷயத்தையும் பசங்க சொன்னாங்க. வாசு, உன் பணத்தை நாங்க சீக்கிரமே கொடுத்துடுறோம். தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாத. உன் பொண்ணுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இனிமே இங்கதான் இருப்பேன். எனக்கு மொத்தமா காசு வேணும். உங்ககிட்ட இருக்கா? வாசு, இத லீஸ்க்கு கொடுக்கறேன்னு என் பொண்ணு உன்கிட்ட சொல்லியிருந்தால. லீஸுக்கு யாராவது வந்தா அந்த காசு அப்படியே கொடுத்துடுறோம். நீங்க இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தா வேற யாராவது இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வருவாங்களா சொல்லு. எனக்கு உங்க கதையெல்லாம் கேட்க வேணாம். நாங்க யாரும் உங்ககிட்ட காசு வாங்கல. வாங்கின ஒரு செத்து போயிட்டாரு. ஓ, அப்ப அதான் விஷயம். காசு தர மனசு இல்ல. உங்களை இவ்வளவு தூரத்துக்கு விட்டு வச்சிருக்கிறதே உங்க நல்ல நேரம். இதுக்கப்புறமும் பணம் தரலன்னா என்ன பண்ணுவோன்னே தெரியாது. என்ன இப்படி புகழாத பங்கஜம். சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். செத்து போன உன் புருஷன் கை நீட்டி வாங்கின காசுக்கு நீ உத்தரவாதம் இல்லைன்னு, திருப்பி தர முடியாதுன்னு நீ இப்பவே சொல்லு. நான் உடனே கிளம்புறேன். இல்ல என் பசங்களும் வந்துருவாங்க, தெரிஞ்சுக்கோ. 5-6 பேர் இருக்கானுங்க. அதுல ஒருத்தனுக்கு கூட மரியாதையே தெரியாது. எல்லா இடத்துக்கும் அனுப்ப மாட்டேன். முக்கியமா பொம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு. அவனுங்க வந்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். உனக்கு வேற 3 பொண்ணுங்க இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன தப்பு பண்ண வச்சிடாதமா. இதை பாருமா, நீ நினைக்கிறது மாதிரியெல்லாம் கிடையாதுமா. அவன் ரொம்ப மோசமான ஆளுமா. நானும் அவனை கூட்டிட்டு வந்து தங்க வச்சேன். பணம் கொடுத்தாதான் போவேன்னு அவன் பிடிவாதமா உட்காந்துருக்கான்.
அவனை அடிச்சு விரட்டல எங்களால முடியாது. 3 லட்சம் ரூபாய் கொடுக்காம அவன் அங்கிருந்து போக மாட்டான் மாஸ்டர். அவன் கூட ஒரு பொம்பளை இருக்கான்ல, இருக்கான், பேரு பங்கஜம்மா. உங்ககிட்ட பணம் இல்லாதது நல்லதா போச்சுன்னு இப்ப கத்திவாசு நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. இனிமே அந்த இடத்துக்கு யாராரோ கண்டவங்கலாம் வந்துட்டு போவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க மாஸ்டர்? உன்கிட்ட அதை நான் எப்படிமா சொல்றது? கத்திவாசு பழகுறதெல்லாம் நல்லவங்கலாம் கிடையாதுமா. பணம் சம்பாதிக்க அவனுக்கு பல வழி இருக்கு. எந்த அளவுக்கு வேணாலும் அவன் இறங்குவான். கேள்வி கேட்க வர்றவங்க முன்னாடி அவன் போக மாட்டான், அந்த பங்கஜத்தை அனுப்புவான். பங்கஜம் கொடுக்குற விருந்துல யாரா இருந்தாலும் விழுந்துருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இனிமே வாசு உங்க வீட்டுல அதைத்தான் பண்ண போறான். பங்கஜத்தை பார்க்க வரவங்களை சமாளிச்சே நீங்க ஒரு வழி ஆயிருவீங்க. குடும்பமா இருக்க உங்க வீட்டுக்கு மேல அவங்களெல்லாம் வைக்கிறது நல்லது இல்லம்மா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? 3 லட்சம் ரூபாய் இல்ல, ஒரு 300 ரூபாய் கூட இப்ப என் கையில இல்ல. என்கிட்ட இல்லையே. வீடு கட்டுறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற என் தம்பி 50 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல அனுப்பியிருக்கான். அதுல இருந்து 3 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர்றேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். உன் அக்கா கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நான் தரேன்னு சொல்லி அன்னைக்கு என்னால் கொடுக்க முடியாம போயிருச்சு. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இப்பவும் இருக்கு. இந்தா இன்னைக்கு டேட் போட்டிருக்கேன். சீக்கிரமா போய் பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துரு. மாஸ்டர், இந்த பணத்தை நான் இப்ப திருப்பி கொடுக்கணும். சீக்கிரம் வேணும் தான், ஆனா பயப்படாத. உங்க வீட்டை லீஸுக்கு எடுக்க நான் ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது வந்ததும் எனக்கு கொடு. ரொம்ப நன்றி மாஸ்டர். காயத்ரி இல்லையா? இல்ல, வேலைக்கு போயிருக்கா. பரவாயில்ல, காயத்ரி தான் வேணும்னு இல்ல, உங்களை பார்த்தாலும் ஓகே தான். நந்தா இந்த வீட்டுக்காக கொடுத்த அட்வான்ஸ் பணம் 2 நாள்ல கொடுக்குறேன்னு தானே காயத்ரி சொன்னா. ஆனா இது வரைக்கும் பணம் வந்த பாடு இல்ல. அவ வேலை முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அவ வந்ததும் நீங்க வந்துட்டு போனதா சொல்றேன். இப்படியா பொறுப்பு இல்லாம பதில் சொல்றது ஆண்டி? கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல, அதான மரியாதை. வேற ஒரு கடன் பிரச்சனையினால காயத்ரி ஓடிட்டு இருக்கா. உங்க காசை சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துருவா. பணம் தானா வந்து சேராதுன்னு எனக்கு தெரியும். நந்தாவை இங்க வர வைக்கிறதுக்கு அவரோட ஏதாவது ஒரு விஷயம் இங்க இருக்கணும். அதுக்காக காயத்ரி இப்ப கையில வச்சிருக்கிற ட்ரம்ப் கார்டு தான் இந்த 60,000 ரூபாய். அந்த அளவுக்கு கூட எனக்கு புரியாதா என்ன? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கம்மா. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, சரியா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த பணம் வாங்காம நான் போக மாட்டேன். காயத்ரி வரட்டும், நான் வெயிட் பண்றேன். உன்னை நான் இங்க நிக்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா காத்துட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் எங்களால ஏதாவது செய்ய முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஓ, அப்போ மேல் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டீங்கல்ல? நீங்க அவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கலையா? இல்லம்மா, அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. நந்தா கிட்ட இருந்தும் பெரிய அமௌண்ட் அட்வான்ஸா நீங்க வாங்குனீங்கல்ல? அப்படிப்பட்ட நீங்க பணம் வாங்காம வேற யாருக்கும் வீட்டை வாடகைக்கு விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுமா. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. 60,000 ரூபாய் இப்பவே என் கையில வந்தாகணும். இங்க பாருமா, அவங்க கிட்ட வாங்கின அட்வான்ஸ் பணம் உங்க கையில இருக்கும்ல? ஒழுங்கா போய் அதை எடுத்துட்டு வாங்க. இல்லனா சீட்டிங்னு நந்தாவோட அம்மா கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவேன். இங்க பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு பேசு. அவங்க ஒன்றும் வாடகைக்காக வரல. அவங்களும் கடன்காரங்க தான். காயத்ரியோட அப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருந்தாரு. அதை வாங்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. நான் ஒரு ஆம்பளை துணை இல்லாம என்னத்தை செய்ய முடியும்? வாடகைக்கு இருக்காங்களா இல்ல அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்களான்னு நானே போய் தெரிஞ்சுக்கிறேன்.
யார் நீங்க? நீங்க எந்த உரிமையில இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? அதை கேட்க நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க எந்த அதிகாரத்துல இங்க வந்து குடும்பம் நடத்துறீங்க? என்னை யாரும் இங்க சொல்லி அனுப்பவே இல்லை. நான் என் சொந்த இஷ்டத்துக்கு தான் இங்க வந்திருக்கேன். அதனால நீங்க கேட்கிற அதிகாரம்லாம் எனக்கு இல்ல. நீங்க இப்பவே இந்த இடத்த காலி பண்ணணும். எங்களை போ சொல்றதுக்கு நீ யாருடி? 6 மாசம் வாடகை, அதாவது 60,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்து என் அத்தை பையன் வாடகைக்கு எடுத்த வீடு இது. இன்னும் 1 மாசம் கூட ஆகல. இந்த வீட்டை லீஸு கொடுக்க போறேன்ல இங்க இருக்கிற 2வது பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே போய் அவகிட்ட கேளுங்க. அப்படின்னா அந்த பொம்பளை நம்மள ஏமாத்த பாக்குறாளா? உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு இப்ப என்னோட பணம் வேணும். அட்வான்ஸா கொடுத்த 60,000 ரூபாய் வேணும். நீ பணம் யார்கிட்ட கொடுத்தியோ அங்க போய் கேளுடி. எங்களை பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சா நீ எங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுவியா? பின்ன 60,000 ரூபாய் சும்மா விட சொல்றீங்களா? இங்க பாருமா, கீழே போய் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க கையை விரிச்சிருவாங்க. ஒரு பிச்சைக்காரா வந்தா கூட அவனுக்கு போடுறதுக்கு 1 பைசா கூட அந்த குடும்பத்துல இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, என்ன சொல்லி உங்களை அவங்க இங்க கொடுத்துன வச்சிருக்காங்க? அவங்க எங்களை தங்க வைக்கல, நாங்களா தங்கிக்கிட்டோம். அப்படி தங்கறதுக்கு என்ன காரணம்? ஒரு 3 லட்சம் ரூபாய் அவங்க தரணும் எனக்கு. அப்ப அந்த பணத்தை கொடுத்தாதான் போவீங்களா? அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா மாத்திக்க மாட்டாரு. நீங்க இங்க வந்திருக்கிறது பணத்துக்காக. நான் இங்க வந்திருக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. ஏதோ நந்தா பேரை சொன்னிய அப்பவே புரிஞ்சிருச்சு. காதல் காதல், நீ காதலிச்சுக்கோ. ஆனா இந்த வீட்டை உனக்கோ உன் காதலனுக்கோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ்வளவு சுலபமா இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்காது. இந்த இதுல 50,000 ரூபாய் இருக்கு. மிச்சத்தை நான் அப்புறம் கொடுக்குறேன். நீங்க பணம் வாங்கல, நீங்க இதை கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இதையும் அவ கணக்குல எழுதிடலாம். இப்ப 3,60,000 ரூபாய். இந்த வீட்டை நம்ம காலி பண்ணோம்னா அவ நமக்கு 3,60,000 ரூபாய் கொடுக்கணும். என்னோட கடனை அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கொடுக்க முடியாது. அதுக்கான வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளை என் வழிக்கு கொண்டு வர பாரு, நீ கவலைப்படாத. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.